ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் 100 கிராம் கொண்டக்கடலையை முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சு வேக வச்சு அதையும் மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த கட்லெட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு கேரட், ஒரு பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன், அப்புறம் மசிச்சு வச்ச சக்கரவள்ளி கிழங்கும் கொண்டக்கடலையும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், கூடவே 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். கையாலே கலந்து விட்டுக்கலாம், அப்போ தான் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகும். அப்புறம் கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி தழைகளை சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ சிறு சிறு உருண்டையாக இதை பிடிச்சு நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம தட்டி வச்சுக்கலாம், கட்லெட் மாதிரி. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம தட்டி வச்சுருக்கிற அந்த கட்லெட்டெல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாகவும் வச்சுக்கலாம். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்குல அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது, கொண்டக்கடலையில் ப்ரோட்டீன், அப்புறம் வெஜ்ஜீஸில் ஃபைபர். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள்.